ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அஜின்ஸ் கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நான் ரொம்ப நாளாக வீடியோ போடவே இல்லை. சில பர்சனல் ப்ராப்ளம்ஸ், எனக்கு ஹெல்த் இஷ்யூஸ் கொஞ்சம் இருந்தது. ஸோ அதனால தான் நான் வீடியோ போடல. பட் அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் ரெக்கவர் ஆனதுக்கப்புறம் நாங்கள் நிறைய ட்ரிப்ஸ் எல்லாம் போனோம். ஸோ அந்த ட்ரிப்பெல்லாம் வந்து உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸோட தான் போனோம். இந்த ரீசெண்டாக போன எல்லா ட்ரிப்புமே கண்டிப்பாக அந்த வீடியோவை உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோவும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். நாங்கள் ஒரு ஐலாண்டுக்கு போனோம், கேட்லின் ஐலாண்டுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வீடியோவை தான் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையிலே டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6:15க்கு ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. எல்லாம் 6:15க்கெலாம் நம்ம அங்கே டிக்கெட் கொடுக்குற இடத்துல இருக்கலாம் அப்படின்னு. ஸோ நாங்கள் காலையிலே சீக்கிரம் எழுந்திரிச்சு பசங்களையும் கிளப்பிட்டு நாங்கள் கரெக்டாக அந்த இடத்துக்கு போயிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க. அப்புறம் நாங்கள் டிக்கெட்லாம் வாங்கிட்டு அந்த போட் இருக்கிற இடத்துக்கு எங்களை செக் பண்ணி விட்டாங்க. ஸோ நாங்கள் எல்லாமே ஒவ்வொருத்தராக செக் பண்ணி போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு. நம்ம கையில் டிக்கெட் கொடுத்துருவாங்க. ஸோ அதை அவங்க கிழிச்சு அந்த டிக்கெட்டை வாங்கிட்டு நம்ம உள்ளே விடுவாங்க. நாங்கள் அந்த டிக்கெட் வாங்கிட்டு அந்த போட் இருக்கிற இடத்துக்கு அப்படியே நாங்கள் நடந்து போனோம். இதுதான் அந்த போகிற வழி. ஸோ நடந்து அந்த இடத்துக்கு அந்த போட்டில் உள்ள இந்த மாதிரி தான் போகிறதுக்கு என்ட்ரன்ஸு. உள்ளே போயிட்டோம். நல்லா இருந்தது. ஃபுல்லாக தண்ணியிலேயே போட்டு எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்தது. இது என்னோட செகண்ட் டைம் போட்டில் போகிறது. கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. ஏன்னா எனக்கு ஸ்விம்மிங் தெரியாது. அப்படியே உள்ளே போனதுக்கப்புறம் இதுதான் போட்குள்ளார இருக்கிற வியூ. பஸ்ஸுக்கு இருக்கிற சீட்டு மாரி தான் இருக்கும். ரொம்ப பெரிய அப்படியே குஷன் வச்சு அந்த மாதிரிலாம் இருக்காது. இது ஒரு 1 ஹவர் ட்ராவல் தான். ஸோ ஏறி எல்லாமே உட்காந்துட்டோம் சீட்டில். வண்டியும் மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. பசங்கள்லாம் காலைல கொஞ்சம் சீக்கிரம் எந்திரிச்சனால நான் பிரெட் டோஸ்ட் பண்ணி எடுத்திருந்தேன். அவங்களுக்கு அதை கையில் கொடுத்துட்டேன். அவங்களுமே ஏறினோனே வேணும்னு கேட்டாங்க. ஏன்னா 1 மணி நேரம் போகணும்ல. அப்புறம் சாப்பிட்டுட்டாங்க. சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே வண்டி மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. போகும்போது பார்த்தீங்கன்னா, நெறைய பெரிய பெரிய கப்பலு, சரக்கு கப்பல்லாம் போகும்ல, அதெல்லாம் வந்து நல்லா கேப்சர் பண்ணேன். ரொம்பவே நல்லா இருந்தது சீ வியூ. அப்புறம் சீ வியூ பார்த்தீங்கன்னா, போக போக போகும்போது நல்லாயிருக்கு. ஆனா, அப்படியே கொஞ்சம் உள்ள போக போக ஃபாஸ்ட்டா போகுது. அத பார்க்கவே முடியல. எங்களுக்கு மயக்கத்தில நானும் என் பையன் எல்லாமே வாந்தி எடுத்துட்டோம். வாந்தி எடுத்து ரொம்ப டயர்ட் ஆயிட்டோம். எப்படா இறங்குவோன்ட்டு இருந்தது. வந்துட்டோம் நாங்க கேட்லின் ஐலாண்டுக்கு. வண்டி அப்படியே மெல்லமா நகர்ந்து போயி, அங்க நிப்பாட்டுனாங்க. இறங்கி வந்து ஏன்னா குழந்தைங்கலாம் காலைல கொஞ்சம் சீக்கிரம் எந்திரிச்சனால எங்களுக்கு சாப்பிட்ற டைம் இருக்காது. அதனால அங்க சாப்பாடு எடுத்துட்டு வந்துட்டோம். காலைல பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துட்டு வந்தனால, அங்கேயே ஒரு இடம் புடிச்சு, நல்லா பெஞ்ச்லாம் போட்டு வச்சிருக்கிறாங்க. ஸோ அங்கேயே நாங்க அந்த இடத்துல குழந்தைங்களலாம் உட்கார வச்சுட்டு எல்லாமே சாப்பிட ஆரம்பிச்சுட்டோம். பசங்களுக்கெல்லாம் ஒரே ஆர்வமா இருந்தது. யூடியூப்ல நாங்கலாம் வரோம்மா, யூடியூப்ல வீடியோ போடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ரொம்ப ஆர்வமா ஃபோட்டோக்கெலாம் போஸ்லாம் குடுத்தாங்க. அதுதான் இந்த வீடியோ. எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டா இருந்தாங்க. அப்புறம் நான் வீடியோலாம் எடுத்துட்டு, அப்புறம் அடுத்தடுத்து என்ன ஆக்டிவிட்டி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி எல்லாம் பேசிட்டு, நாங்க அங்க போய் ஒன் பை ஒன்னா பார்க்கலான்னு சொல்லிட்டு அடுத்ததுக்கு மூவ் ஆனோம். மியூசியம் மியூசியம் மாரி அங்க வச்சிருந்தாங்க. அந்த மியூசியம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அந்த கேட்லின் ஐலாண்ட் ஹிஸ்ட்ரி, அது இல்லாம அங்க என்னென்ன கிடைக்கும், அங்க என்னென்ன பண்றாங்க. சொல்லப்போனா இது வந்து ஒரு ஐலாண்டுன்றதுனால, நாங்க இருக்க ஏரியாலேருந்து 1 மணி நேரம் ட்ராவல் பண்ணி கூட நெறைய டீச்சர்ஸ் அங்க வந்து போய் டீச் பண்ணுவாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஃப்ரெண்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நெறைய அங்க வந்து வச்சிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். எப்படி இதுக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்ற மாதிரி. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு, அப்புறம் நாங்க சுத்தி பார்க்கலாம். அந்த ஏரியாவே ஐலாண்டே இப்படி சுத்தி பார்க்கலாம். மலை ஒண்ணு இருக்கும். அதில சுத்தி பார்க்கலாம். மேல போக போக வியூ நல்லாயிருக்கும்னு சொன்னாங்க. ஸோ வண்டி ஒண்ணு குடுத்தாங்க. அத வந்து நம்ம 1 மணி நேரத்துக்கு பே பண்ணி நம்ம எடுத்துக்கணும். ஒரு ஃபேமிலிக்கு ஒருத்தர் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 4 பேர் தான் ஒரு வண்டியில உட்காரணும். இங்க ரூல்ஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ 4 பேர் உட்காந்துட்டு அப்படியே வண்டி எடுத்துட்டு, அப்படியே நாங்க மூவ் பண்ண ஆரம்பிச்சுட்டோம். போகிற வழியில அப்படியே இந்த போட்டு அதெல்லாம் வந்து நெறைய ஆக்டிவிட்டி இங்க பண்றாங்க. பீச் பீப்பிள்க்காக பீச்சில இருக்கிறவங்களுக்காக இந்த இடம் அங்கேருந்து ட்ராவல் பண்ணி இங்க வந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போறாங்க. அப்புறம் நாங்க அப்படியே ஒவ்வொரு இடத்துல நிப்பாட்டிட்டு, இந்த மாதிரி வண்டி தான் எங்களுக்கு குடுத்தாங்க. இந்த மாதிரி வண்டி தான் அங்க இருக்கும். அப்புறம் நாங்க அப்படியே போற வழியில ஏதாவது வியூ நல்லா இருந்துச்சுன்னா, அப்படியே நிப்பாட்டி ஃபுல்லா ஃபோட்டோ எடுத்துட்டு, அந்த மாதிரி மேல மேல போனோம். ஸோ மேல மேல போகும்போது தான் கொஞ்சம் பயமா இருந்தது. ஊட்டி மாதிரி மலை மேல மேல ஏறிட்டு இருந்தது. இதில வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய சைக்கிள் பண்றவங்க, அப்புறம் ரன்னிங் பண்றவங்க எல்லாமே பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப நாங்க ஒரு ஓரமா நிப்பாட்டி அந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்துட்டு மேல போயிட்டு வந்துட்டுருந்தோம். அப்புறம் ஃபுல்லா எல்லாமே சுத்தி முடிச்சுட்டு ஒரு 1 ஹவருக்குள்ளார அந்த வண்டிய நம்ம திரும்பி குடுத்துறணும். ஏன்னா, அது வரைக்கும் தான் நம்ம பே பண்ணியிருப்போம். நாங்க 1 ஹவருக்கு வண்டி எடுத்துட்டு கொண்டு போய் குடுத்துட்டு, அப்புறம் என்ன பண்ணிட்டோம், மதியானம் டைம் வந்துருச்சு. ஸோ மதியானம் லஞ்ச் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, லஞ்சுக்கு எல்லாமே உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சுட்டோம். லஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க வீட்லயே தான் எடுத்துட்டு போயிருந்தோம். ஏன்னா, ஹோட்டல்ல அங்க போய் ரொம்ப கும்பலா இருந்தது. ஒவ்வொன்னும் நம்ம ஆர்டர் பண்ணி ஒவ்வொருத்தரும் ஒண்ணு சொல்லி அத டிசைட் பண்றதுக்கே எப்படியும் அத வாங்கி சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு ஒரு 2, 3 ஹவர்ஸ் ஆகும். அதனால நாங்க அதெல்லாம் அவாய்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு வீட்லேருந்தே எல்லாமே ஃபுல்லா வெஜ் ஐட்டம்ஸ் எடுத்துட்டு போயிருந்தோம். ரொம்பவே நல்லா இருந்தது.
நாங்க சீக்கிரம் சாப்பிட்டு முடிச்சுட்டு உட்காந்துருந்தோம். இந்த மாரி ஒருத்தர் வந்து பாட்டு பாடிட்டு இருந்தாரு. ரொம்ப நல்லா பாடுனாரு. காப்பிரைட்ஸ்க்காக மியூட் பண்ணிட்டேன். அவங்க பாடி முடிச்சோனே நம்ம அன்பளிப்பா ஏதாவது குடுக்கலாம். தேங்க்ஸ் சொல்லுவாங்க நமக்கு. ரொம்ப நல்லா பாடுனாரு. அப்புறம் இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு, அடுத்த போட் எங்களுக்கு 5:00ன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்க எல்லாமே பார்த்துட்டு, அப்புறம் திரும்ப அப்படியே லைன்ல வந்து நின்னு, திரும்பவும் ரிட்டர்ன் வர போட்ல ஏறிட்டோம். போகும்போது எங்கள வந்து அலோவ் பண்ணல வெளிய நிக்க வைக்கிறதுக்கு, வெளிய நிக்கிறதுக்கு. நாங்க கேட்கவும் இல்லன்னு நெனைக்கிறேன். அப்புறம் வரம்போது அவங்க எல்லாமே நிக்கிறத பார்த்து நாங்களுமே போய் நின்னோம். நின்னுக்கலான்னு சொன்னாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. காத்து நல்லா செம்மையா அடிச்சது. ஆனா நான் போய் நல்லா சுத்துனதுல வந்து பார்த்தீங்கன்னா, காலைல எந்திரிச்சதுலேருந்து நான் சுத்துனதுனால நான் அப்படியே படுத்துட்டேன். அப்புறம் எங்க வீட்டுக்காரர் தான் எழுப்பிவுட்டு, இந்த மாரி எல்லாரும் வெளிய நிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி சொன்னாங்க. நான் சின்ன பையன கெட்டியமா புடிச்சுக்கிட்டு நின்னுக்கிட்டேன். கொஞ்சம் பயமா இருந்தது. ரொம்பவே நல்லா என்ஜாய் பண்ணோம். ரொம்பவே சூப்பரா போச்சு ட்ரிப்பு. ஸோ கலிஃபோர்னியால இருக்கிறவங்க யாராவது லாங் பீச்ல இருந்தீங்க அப்படின்னா, கேட்லின் ஐலாண்ட் போய் பாருங்க. ரொம்பவே நல்லாருக்கும். பீச் பீப்பிள்க்கு ஏத்த இடம். நெறைய ஆக்டிவிட்டீஸும் இருக்கு. வெப்சைட்லலாம் செக் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்கள மீட் பண்றேன். பாய் பாய்.